வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முக்கிய நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா. திருவள்ளூர் தொகுதியில் இருந்து தொடர்ந்து இருமுறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அதிமுக நாடாளுமன்ற குழு தலைவராகவும் கட்சியின் மருத்துவ அணி செயலாளராகவும் பொறுப்பு வகித்தவர் தற்பொழுது அதிமுகவில் ஒட்டுமொத்த பதவிகளையும் துறந்து ராஜினாமா செய்து அதிமுகவில் இருக்கக்கூடிய கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுகவை, ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்திய அதிமுகவை தற்பொழுது இருக்கக்கூடிய தலைமை சிறப்பாக செயல்படவில்லை. மக்களிடம் அதிமுக கொள்கைகளும் மறந்துவிட்டது, கோட்பாடுகளும் மறந்துவிட்டது. பணத்தை வைத்து மட்டும்தான் அதிமுக செயல்படுகிறது என்பதை கூறிவிட்டு தனது பதவியை மிக முக்கியமான நாடாளுமன்ற முன்னாள் எம்பி ராஜினாமா செய்துள்ளது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் தற்பொழுது நிலையை மிக கடுமையாக டாக்டர் வேணுகோபால் விமர்சித்துள்ளார். தனது பதவியை ராஜினாமா செய்த பிறகு டாக்டர் வேணுகோபால் அவர்கள் கூறுவது என்ன தெரியுமா? எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய ஆளுமைகளின் மறைவிற்கு பிறகு அதிமுகவின் தற்போதைய தலைமை அனைவரையும் அனுசரித்து செல்ல தவறிவிட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமியின் மீது அவர் நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவின் தலைவர்களை இழந்து தவிக்கும் இன்றைய அதிமுகவின் நிலை பெற்றோரை இழந்து வாடும் நிலையை போலவே இருக்கிறது. அதிமுக என்றாலே அது பெண்களது ஓட்டுக்கள் தான் நம்பர் 1 இடத்தில் இருக்கும், இளைஞர்களது ஓட்டுக்கள் இருக்கும். அதிமுக பணத்தை வைத்தோ அதிகாரத்தை வைத்தோ செயல்படாது. மக்களின் கோரிக்கைகள் என்ன, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்ன, திமுகவின் ஊழலில் இருந்து தடுப்பது, மக்களை பாதுகாப்பது, மக்களுக்கான போராட்டத்தை தொடர்வது என்று ஒவ்வொரு விஷயமும் மக்களின் நலனுக்காகத்தான் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார். மேலும் ஜெயலலிதா அவர்களது மறைவிற்கு பிறகு சசிகலா அவர்கள் அதிமுகவின் தலைமையை ஏற்று சிறப்பாக வழிநடத்தியிருந்தால் இன்று ஆளும் கட்சியாக அதிமுக இருந்திருக்கும். அன்று அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்த பொழுது OPS இடமாவது அதை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடியிடம் கொடுத்து மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார் சசிகலா. இன்று சசிகலாவையே அதிமுகவில் இருந்து புறக்கணித்து அவர் புதிய கட்சியையும் தொடங்கிவிட்டார். ஆனாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. ஒரு சமுதாய வாக்குகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் புதிய கட்சிகளையும் புதிய அணியையும் அதிமுகவில் பிளவுபட்ட ஒரு சூழலை உருவாக்கினால் சிதறி கிடக்கின்ற ஓட்டுக்களை நிச்சயமாக ஆளும் திறமையாக மாற்ற முடியாது, அரியணையில் ஏற முடியாது. பிரிந்து கிடக்கின்ற சமுதாய ஓட்டுக்களை நாம் பார்க்க வேண்டுமா? மக்களின் நலன்களை பார்க்க வேண்டுமா? பணத்தையும் அதிகாரத்தையும் வைத்து அரசியல் செய்வதை விட மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அதிமுக நிலைத்து நிற்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது டாக்டர் வேணுகோபால் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் அவர்கள் கடுமையாக எடப்பாடியின் தலைமையை விமர்சித்துள்ளார். இனியும் இது போன்ற தவறுகள் அதிமுகவில் நிகழும் பட்சத்தில் அதிமுக கூட்டத்தில் ஒரு கட்சியாக மாறும். அதிமுகவின் நிலைமை தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை விட மிகவும் மோசமானதாக மாறும். அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான மூத்த நிர்வாகிகளை எடப்பாடி தனது சுயநலத்திற்காக தன்னை எதிர்த்து பேசிவிட்டதாக கூறி கட்சியிலிருந்து ஒவ்வொருவரையும் நீக்கியுள்ளார் எடப்பாடி. ஆனால் தற்பொழுது எடப்பாடி நீக்கிய 90% உறுப்பினர்கள் அதிமுகவில் இல்லாமல் பிற கட்சியின் உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, சபாநாயகராக, ஏன் அமைச்சர்களாகவும் தற்பொழுது பதவியில் இருக்கிறார்கள். அவர்கள் அதிமுகவில் இருந்தால் 47 MLAக்கள் என்பது அதிகரித்திருக்கும். அதிமுகவிற்கு தேவை அதிகாரமோ பணமோ கிடையாது, மக்களின் நலன்தான். எந்த ஒரு சூழலுக்கு அதிமுக தள்ளப்பட்டாலும் கூட மக்கள்தான் நமது பாதுகாப்பு அரண். மக்களுக்காகவே தொடங்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்களது கொள்கைகளும் கோட்பாடுகளும் எந்த ஒரு இக்கட்டான சூழல் வந்தாலும் ஒற்றுமைக்காகத்தான் அதிமுக என்பது இருக்க வேண்டும். ஜெயலலிதா அவர்களுக்கு வந்த துன்புறுத்தலும் அச்சமும் அவர்களுக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளை விடவா உங்களுக்கு வந்துள்ளது? அன்று இருபெரும் ஆளுமைகள் இருந்த பொழுது ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையிலேயே துன்புறுத்தப்பட்டார். அன்று அவர் எடுத்த சபதம் என்பது, நான் சட்டமன்றத்திற்கு வந்தால் அது முதல்வராகத்தான் நான் வருவேன் என்று உறுதிமொழியும் அங்கு எடுத்தார். ஏன்? மக்கள் மீது இருந்த நம்பிக்கை. எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த அதே ஆட்சியை நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதியை கொடுத்தார். பெண்களிடம் நேரடியாக சென்று எனக்கு பணம் வேண்டாம், புகழ் வேண்டாம், உங்களது ஆதரவுகள் இருந்தால் போதும். திமுக ஒரு ஊழல் சக்தி. எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த அதே பாணியில் பேசி
மக்களிடம் மக்களாக சென்று தனது ஒட்டுமொத்த தேவைகளையும் அன்று ஜெயலலிதா அவர்கள் நகைகள் ஆடம்பரமான ஒரு செல்வாக்கான ஒரு பெண்மணியாக அன்று திகழ்ந்தார். கலைஞர் அவர்கள் நகைகள் எப்படி வந்தது என்று கேள்வி கேட்டதற்கு ஒரே காரணமாக அனைத்து நகைகளையும் துறந்து நான் பொதுவெளியில் ஒரு நகை கூட நான் அணியாமல் வருவேன் என்று அன்று சபதம் போட்டார். அன்றிலிருந்து அவரது மறைவிற்கும் வரை அவரது உடலில் எந்த ஒரு நகையும் இல்லை. ஆனால் அவரது சொத்துக்களின் நகைகள் இருக்கலாம். ஆனால் அவரிடம் அவர் சொன்ன அந்த வாக்குறுதி மக்களுக்கான வாக்குறுதியாக அன்று அவர் செய்ததுதான் உண்மையான அதிகாரம், உண்மையான கொள்கை, உண்மையான லட்சியம் என்பதை தற்பொழுது டாக்டர் வேணுகோபால் அவர்கள் விமர்சித்துள்ளார். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைவர்கள் அப்படி சபதம் எடுக்க முடியுமா, அது உண்மையான சபதமாக இருக்குமா என்ற கேள்விகளும் கேட்கப்படுகிறது. சரி, யார் இந்த வேணுகோபால் என்று பார்க்கும் பொழுது 2009 முதல் 2014 நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 2017 அதிமுக நாடாளுமன்ற குழு தலைவராகவும் இவர் பொறுப்பேற்றார். அதிமுகவின் கட்சியின் மருத்துவ அணி செயலாளராகவும் பொறுப்பு வகித்தவர். ஆனால் இப்பொழுது இவர் தானாக முன்வந்து ராஜினாமா செய்கிறார் என்றால் அதிமுகவின் நிலைப்பாடு சரியில்லை. சி.வி. சண்முகமும் வேலுமணியும் கூறுவது எந்த விதத்தில் தவறு. அவர்களை இப்பொழுது புறக்கணித்து இருபெரும் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய செல்வாக்கையும் எடப்பாடி இழக்க நேரிட்டால் அது இன்னமும் அதிமுகவின் தோல்வியிற்குத்தான் அடித்தளமாக அமையுமே தவிர வெற்றி வாய்ப்பு ஒருபோதும் அதிமுகவிற்கு கிடைப்பது கடினம். தற்பொழுது 3வது இடத்திற்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். மக்கள் ஜென்சி பசங்க புதிய கட்சியை வரவேற்று அரியணையில் அமர்த்தியிருக்கிறார்கள். அரசியல் என்றால் என்ன என்று தெரியாதவர்களுக்கு சாதி, சமய, மத ரீதியாக எந்த ஒரு எண்ணங்களுடன் அவர்கள் ஓட்டுக்களை செலுத்தவில்லை. விஜய் அவர்களது முகத்திற்காக வாக்குகளை செலுத்தியுள்ளனர். அவர்களுக்கான முதல் 90% சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக விஜய் அவர்களது கட்சியில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களது இந்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் கவனிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து சிறப்பாக இருந்தால் வாய்ப்புகளை அளிப்பார்கள். இல்லை என்றால் மீண்டும் அதிமுக திமுக என்ற போட்டி தான் உருவாகும். அப்பொழுது அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அப்பொழுது அதிமுகவின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் மக்களுக்கு நன்மை சேர்க்கும் விதமாகவும் மக்களுக்கான கட்சியாக அதிமுக இருந்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை மட்டும்தான் அதிமுக பெறும் என்பதை தற்பொழுது பல நிர்வாகிகள் கூறுவதாக டாக்டர் வேணுகோபால் அவர்கள் கூறியுள்ளார். ஒற்றுமை வேண்டும் என்றும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் எடப்பாடி ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைய முடியும் என்று அவர் கூறுவது சரியா தவறா? சி.வி. சண்முகம் அவர்களும் வேலுமணி அவர்களும் இதைத்தான் கூறுகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதிமுகவில் தான் மட்டுமே செயல்பட வேண்டும், தனக்கு மட்டுமே அதிகாரம் இருக்க வேண்டும் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? அவரது கொள்கைகளும் கோட்பாடுகளையும் வேணுகோபால் அவர்கள் விமர்சித்து இருப்பது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.